أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பனு முஸ்தலிக் போர் பற்றி கடந்த ஹுத்பாவில் கூறப்பட்டது. இதன் கூடுதல் விவரம் ஹதீஸ் மற்றும் வரலாற்றில் கிடைக்கிறது. சஹி புகாரியில் இந்த தாக்குதல் பற்றிய விவரம் இவ்வாறு எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலிக் மீது தாக்குதல் தொடுத்த போது அந்த மக்கள் கவனக்குறைவாக இருந்தார்கள். அவர்களுடைய கால்நடைகளுக்கு நீரூற்றில் தண்ணீர் புகட்டி கொண்டிருந்தார்கள். அன்னார் அவர்களில் போர் புரிபவர்களை கொன்றார்கள். அவர்களின் சந்ததிகளை சிறைபிடித்து கொண்டார்கள். அன்றைய தினம்தான் ஜுவைரியா அன்னாருக்கு கிடைத்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், எனக்கு இந்த நிகழ்வை அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் அந்த படையில் இருந்தார்கள். வரலாற்றாசிரியர்கள் மற்றும் வாழ்க்கை வரலாற்றாசிரியர்கள் பனு முஸ்தலிக் போரில் இந்த தாக்குதல் குறித்த விவரங்களை எடுத்துரைத்தவாறு 2 அறிவிப்புகளையும் எப்படி கூறி சென்று விடுகிறார்கள் என்றால், அதனால் புகாரியின் அறிவிப்புகளில் பனு முஸ்தலிக்குடைய தாக்குதலின் தன்மையை பற்றிய எடுத்துரைப்பில் முரண்பாடு உள்ளது போன்றிருக்கிறது. ஏனென்றால் புகாரியின் அறிவிப்பின் அடிப்படையில் முஸ்லிம்கள் திடீரென்று கவனமற்றிருக்கும் நிலையில் தாக்குதல் தொடுத்தார்கள். அறிவிப்புகளின் வேறுபாடு புகாரிக்கு விளக்கவுரை அளிக்கும் அல்லாமா இப்னு ஹஜர் அவர்களுக்கு முன்னாலும் இருந்தது. எனவே அல்லாமா இப்னு ஹஜர் 2 வகையான அறிவிப்புகளையும் ஒப்புமைப்படுத்தி இவ்வாறு எழுதியுள்ளார். இஸ்லாமிய படை நீரூற்றில் திடீரென்று அவர்களை வந்து சூழ்ந்தபோது அவர்கள் சிறிது நேரம் தாக்குப்பிடித்து நின்றிருப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. பிறகு அவர்களுக்கு மத்தியில் அணிவகுப்பு நடைபெற்றது. போரும் நடந்தது. முஸ்லிம்கள் மேலோங்கிவிட்டார்கள். பனு முஸ்தலிக் தோல்வியடைந்து விட்டார்கள். அதாவது இமாம் புகாரி அவர்கள் கூறியுள்ளபடி முதலில் தாக்குதல் தொடுக்கப்பட்ட போது அவர்கள் கவனக்குறைவாக இருந்தார்கள். ஆனால் வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்கள் கூறியுள்ளபடி பிறகு அவர்கள் அணிவகுக்கவெல்லாம் செய்தார்கள். இருதரப்புக்கும் மத்தியில் போர் நடைபெற்றது. ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியினிலும் இது தொடர்பாக இவ்விரு நிகழ்வுகளையும் இவ்வாறு ஒப்புமைப்படுத்தியுள்ளார்கள். அவர்கள் வாழ்க்கை வரலாற்றின் நூலாசிரியர்கள் மற்றும் சஹி புகாரியின் அறிவிப்பை பற்றி எடுத்துரைத்தவாறு இவ்வாறு எழுதுகிறார்கள். இந்த போர் பற்றியே சஹி புகாரியில் ஓர் அறிவிப்பு இவ்வாறு உள்ளது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலிக் மீது எப்படிப்பட்ட தருணத்தில் தாக்குதல் தொடுத்தார்கள் என்றால், அவர்கள் கவனமற்றவர்களாக தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் கவனமாக பார்த்தாலோ இந்த அறிவிப்பு வாழ்க்கை வரலாறு எழுதுபவர்களின் அறிவிப்புக்கு முரணானது ஒன்றும் அல்ல. மாறாக உண்மையில் இவ்விரு அறிவிப்புகள் இருவேறு நேரங்களுடன் தொடர்புடையவை. அதாவது நிகழ்வு இவ்வாறு உள்ளது. இஸ்லாமிய படை பனு முஸ்தலிக்கு அருகில் சென்றடைந்த போது அப்பொழுது அவர்களுக்கு முஸ்லிம்கள் மிகவும் அருகில் வந்துவிட்டார்கள் என்பது தெரியாமல் இருந்தது. இஸ்லாமிய படை வரப்போவது பற்றிய தகவல் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிட்டிருந்தது. அவர்கள் நிதானமாக ஒரு வரிசையற்ற நிலையில் இருந்தார்கள். அந்த நிலையையே புகாரியின் அறிவிப்பு சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் அவர்களுக்கு முஸ்லிம்கள் வந்து சேர்ந்த தகவல் கிடைத்ததும் அவர்கள் தங்களுடைய
நிரந்தரமான முந்தைய ஏற்பாடுக்கு ஏற்ப முதலில் அவர்கள் போர் புரிய ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். அதற்கேற்ப உடனடியாக அணிவகுத்து தாக்குதல் தொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள். வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிட்டது இந்த நிலையைத்தான். இந்த முரண்பாட்டுக்கு இந்த விளக்கத்தையே அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் மற்றும் மற்ற பிற ஆய்வாளர்கள் தந்துள்ளார்கள். இதுவே சரியானதாக தென்படுகிறது. இந்த போரில் ஹஸ்ரத் ஹிஷாம் பின் சுபாபா என்ற ஒரு சஹாபி ஷைதானார்கள். அவர்களுடைய நிகழ்வில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: இவர்கள் ஒரு சஹாபிதான் ஷைதானார்கள். இவர்களும் தவறுதலாக ஒரு முஸ்லிம் கையாலேயே ஷைதானார்கள். இவர்கள் பெயர் ஹஸ்ரத் ஹிஷாம் பின் சுபாபா ஆகும். இவர்களை ஓர் அன்சாரி சஹாபி ஹஸ்ரத் அவுஸ் அவர்கள் இணை வைப்பாளர்களில் ஒருவர் என கருதி தவறுதலாக ஷைதாக்கிவிட்டார்கள். ஹிஷாம் அவர்கள் ஹஸ்ரத் உபாதா பின் சாமித் அவர்களின் கோத்திரத்தைச் சேர்ந்தவராக இருந்தார்கள். ஹிஷாம் பின் சுபாபா அவர்களின் ஷஹாதத் நிகழ்வு எப்படி நிகழ்ந்தது என்றால், இவர்கள் எதிரியை தேடி புறப்பட்டிருந்தார்கள். இவர்கள் திரும்பி வரும்போது வேகமான சூறாவளி வீசிக்கொண்டிருந்தது. சுற்றுச்சூழல் புழுதிப்படைந்திருந்தது. அந்த நிலையில் இவர்கள் அன்சாரி சஹாபியான ஹஸ்ரத் அவுஸ் ரலிலான் அவர்களை சந்தித்தார்கள். அவர்களால் இவர்களை அடையாளம் கொண்டு கொள்ள முடியவில்லை. இவர்கள் இணை வைப்பாளர்களைச் சேர்ந்தவர் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். எனவே ஹிஷாம் ரலிலான் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து அவர்களை ஷைதாக்கிவிட்டார்கள். மக்காவில் தங்கியிருந்த ஹிஷாமின் சகோதரன் பெயர் மிக்யாஸ் பின் சுபாபா ஆகும். அவன் மதீனாவுக்கு வந்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். பிழையான கொலைக்கு, அதாவது தவறுதலாக கொலையுண்ட தன் சகோதரன் கொலைக்கு ஈட்டுத்தொகை கேட்டான். இதனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரன் மிக்யாஸ் பின் சுபாபாவுக்கு ஹதரத் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஈட்டுத்தொகை பெற்று தந்தார்கள். அதை அவன் வாங்கி கொண்டான். ஆனால் ஈட்டுத்தொகை பெற்ற பின் மிக்யாஸ் ஹதரத் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன் சகோதரனை கொன்றதற்காக கொன்றுவிட்டான். மேலும் முர்த்ததாகி குரேஷர்களுடன் சென்றிணைந்து கொண்டான். இவன் திட்டம் போட்டு வந்ததாக தெரிகிறது. அரேபியாவின் பொதுவான வழக்கத்திற்கும் மாற்றமானதாக இருந்த அந்த கிளர்ச்சிகரமான நடைமுறையினால், அதாவது ஈட்டுத்தொகை பெற்றுக்கொண்ட பிறகும் கொலை செய்ததனால், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அநியாயமான கொலைக்கு பழிவாங்கும் விதமாக அவனை கொல்லுமாறு தீர்ப்பு வழங்கினார்கள். எனவே நுமைலா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி மக்கா வெற்றி அன்று மிக்யாஸை கொன்றார்கள். இந்த போரின் போது வானவர்கள் மூலமாக உதவி வந்த குறிப்பும் கிடைக்கிறது. உம்முல் முஃமினீன் ஹதரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்: நாங்கள் முரைசியாவில் இருந்தபோது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்து வருகை தந்தார்கள். என் தந்தை எவ்வளவு பெரிய படை வந்துவிட்டதென்றால் அதனுடன் மோதும் ஆற்றல் எங்களுக்கு இல்லை என்று கூற கேட்டேன். நானே எவ்வளவு அதிகமான மக்கள், ஆயுதங்கள் மற்றும் குதிரைகளை பார்த்து கொண்டிருந்தேன் என்றால் என்னால் எடுத்துரைக்கவே முடியாது. நான் இஸ்லாத்தை ஏற்றபோது, இதை ஹதரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றபோது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மணந்து கொண்ட பிறகு நாங்கள் திரும்பி வந்ததும் நான் முஸ்லிம்களை பார்த்தேன். அவர்கள் எனக்கு போரின் போது தென்பட்டு வந்த அளவுக்கு முன்னரை போன்று அதிக எண்ணிக்கையில் தென்படவில்லை. அப்பொழுது இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தான மதிப்பட்சமாகும் என்றும் அதை அவன் இணை வைப்பாளர்களின் உள்ளத்தில் போடுகிறான் என்றும் அறிந்தேன். பனு முஸ்தலிக்கிலிருந்து ஒரு நபர் பிற்காலத்தில் முஸ்லிமாகிவிட்டிருந்தவர் இவர் கூறி வந்தார்: நாங்கள் வெள்ளை நிற ஆடவரை கண்டோம். அவர் அப்லக், அதாவது கருப்பு வெள்ளை நிற குதிரைகளில் அமர்ந்திருந்தார்கள். நாங்கள் அவர்களை முன்னரும் அதற்கு பிறகும் கண்டதில்லை. போர் செல்வங்களை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: போர் செல்வ ஒட்டகங்களின் எண்ணிக்கை 2000 இருந்தது. ஆடுகளின் எண்ணிக்கை 5000 இருந்தது. சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 200 வீடுகளை உள்ளடக்கியதாக இருந்தது. சில வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 700க்கும் மேற்பட்டிருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் பரீதா பின் ஹுசைப் அவர்களை இந்த சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். அவர்களிடமிருந்த பண்ட பொருள்கள், ஆயுதங்கள் சேகரிக்கப்பட்டுவிட்டன. கால்நடைகள் விரட்டி கொண்டு வரப்பட்டன. அன்னார் அவற்றின் மீது தம் அடிமை ஹசரத் ஷுக்ரான் அவர்களை கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். போர் செல்வங்களில் 1/5 பங்கு மற்றும் முஸ்லிம்களுக்கான பங்குகள் மீது ஹதரத் மஹ்மியா பின் ஜதா அவர்களை கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். அன்னார் முழு போர் செல்வங்களிலிருந்து 1/5 பங்கு எடுத்தார்கள். 1/5 பங்கு என்பது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப போர் செல்வத்தில் உள்ள 1/5 பங்காகும். அது அல்லாஹ், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும்
ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் பொதுவான இஸ்லாமிய தேவைகளுக்காக தனியாக எடுத்து வைக்கப்படுகிறது. சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுக்கப்பட்டார்கள். பொருள்கள், கால்நடைகள் மற்றும் ஆடு மாடுகளும் விநியோகிக்கப்பட்டன. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமண பந்தத்தில் வந்த நிகழ்வும் எழுதப்பட்டுள்ளது. பனு முஸ்தலிக் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களில் எவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்களோ அதில் அந்த கோத்திரத்தின் தலைவர் ஹாரிஸ் பின் அபி ஜிராரின் மகள் பர்ராவும் இருந்தார்கள். அவர்களின் பெயரை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி ஜுவைரியா என்று வைத்துவிட்டார்கள். இவர்கள் முசாஃபி பின் சஃப்வானின் திருமண பந்தத்தில் இருந்தார்கள். அவன் முரைசி போரில் கொல்லப்பட்டான். அந்த கைதிகளை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கப்படி முஸ்லிம் போர் வீரர்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுத்து விட்டார்கள். இந்த விநியோகத்தின் அடிப்படையில் பர்ரா பின் ஹாரிஸ் அவர்கள் ஓர் அன்சாரி சஹாபி ஹசரத் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள். பர்ரா அவர்கள் சுதந்திரம் பெறுவதற்காக ஹசரத் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் முகாத்திபத் என்ற வழிமுறைப்படி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். முகாத்திபத் என்பது ஓர் அடிமை அல்லது அடிமை பெண் தன் எஜமானனுடன் தான் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி சுதந்திரமாகி விடுவேன் என்று உடன்படிக்கை செய்து கொள்வதாகும். எவ்வாறாயினும் இவர்கள் இவ்வாறு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த அளவு தொகை நிர்ணயிக்கப்பட்டிருந்த அந்த தொகை 9 ஊக்கியா தங்கமாகும், அதாவது 360 திர்ஹமாகிறது. அதை ஈட்டுத் தொகையாக செலுத்திவிட்டால் சுதந்திரமானவராக கருதப்பட வேண்டும். இந்த உடன்பாட்டுக்கு பிறகு பர்ரா ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான சமூகத்திற்கு சென்று நிலைமை அனைத்தையும் கூறினார்கள். மேலும் நான் பனு முஸ்தலிக்கின் தலைவரின் மகள் என்பதை கூறி ஈட்டுத் தொகையை செலுத்துவதில் அன்னாரின் உதவியை நாடினார்கள். இவர்களின் கதையை கேட்டு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தாக்கத்திற்குள்ளானார்கள். அநேகமாக இவர்கள் ஒரு பிரசித்தி பெற்ற கோத்திரத்தின் தலைவரின் மகளாவார்கள். இவர்களுடைய தொடர்பின் மூலமாக அந்த கோத்திரத்தில் தப்லீக் பணியில் எளிமை ஏற்படலாம் என்றெண்ணி அன்னார் இவர்களை விடுதலை செய்து இவர்களுடன் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார்கள். எனவே அன்னார் இவர்களுக்கு தாமே தம் தரப்பிலிருந்து திருமண தூது வழங்கினார்கள். மேலும் இவர்கள் தரப்பிலிருந்து சம்மதம் வந்த பிறகு அன்னார் தம் தரப்பிலிருந்து இவர்களுக்கான ஈட்டுத் தொகையை செலுத்தி இவர்களுடன் திருமணம் செய்து கொண்டார்கள். சஹாபா பெருமக்கள் தங்களுடைய எஜமானர் அவர்கள் பனு முஸ்தலிக்கின் கோத்திரத்தின் தலைவரின் மகளுக்கு திருமண பந்தம் எனும் கண்ணியத்தை வழங்கியுள்ளார்கள் என்பதை பார்த்தபோது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் வீட்டு மக்களை தங்களுடைய கையில் சிறைப்பிடித்து வைப்பதை நபித்துவத்தின் மேன்மைக்கு எதிராக கருதினார்கள். இவ்வாறு 100 வீட்டு மக்கள், அதாவது நூற்றுக்கணக்கான கைதிகள் ஈட்டுத்தொகையின்றி ஒரே அடியாக விடுதலை செய்யப்பட்டார்கள். இதன் காரணமாகவே ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஜுவைரியா தமது சமுதாயத்திற்கு மிகவும் அருளுக்குரிய நபராக திகழ்ந்துள்ளார் என்று கூறி வந்தார்கள். இந்த திருமண உறவு மற்றும் இந்த பேருதவியின் விளைவு என்னானதென்றால், பனு முஸ்தலிக் மக்கள் மிக விரைவாக இஸ்லாத்தின் போதனையால் தாக்கமடைந்து ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுற்றியுள்ள மக்கள் வட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றியுள்ள மக்கள் வட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். இவ்வாறும் ஓர் அறிவிப்பு உள்ளது. ஹஜரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை ஹஜரத் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் மகளுக்கான ஈட்டுத்தொகை எடுத்துக்கொண்டு ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு வந்தார்கள். மேலும் இந்த ஈட்டுத்தொகையை கொடுத்து ஹஜரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விடுதலை செய்ய வைத்த பிறகு அவர்கள் தாமும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். பிறகு ஜுவைரியா அவர்களுக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் திருமணம் நடந்தது. சீரத் இப்னு ஹிஷாமில் இவ்வாறு உள்ளது. ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலிக் போரிலிருந்து மதினாவுக்கு திரும்பி வந்தபோது ஹஜரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை ஹாரிஸ் பின் அபி ஜிரார் தன் மகளுக்காக ஈட்டுத்தொகை கொடுப்பதற்காக அன்னாரிடம் வந்தார். அவர் அகீக் எனும் பகுதியை அடைந்த போது அவர் தன் மகளுக்கு ஈட்டுத்தொகையாக கொடுப்பதற்காக தன்னுடன் கொண்டு வந்திருந்த அந்த ஒட்டகங்களில் 2 ஒட்டகங்கள் அவருக்கு மிகவும் பிடித்து போயின. அவர் அவற்றை அகீக் பகுதியின் ஒரு புதரில் ஒளித்து வைத்து விட்டார். பிறகு அவர் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவர் கூறினார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் என் மகளை சிறைப்பிடித்துக் கொண்டீர்கள். இதோ இது அவருக்கான ஈட்டுத்தொகையாகும். அதற்கன்னார், நீர் அகீக்கின் இன்ன புதர்களில் ஒளித்து வைத்த அந்த ஒட்டகங்கள் எங்கே என்று கேட்டார்கள். ஹாரிஸ் கூறினார், நான் சாட்சி பகர்கிறேன்,
இந்த விஷயத்தால் அவர் தாக்கத்திற்குள்ளானார். அவர் கூறினார், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை, மேலும் தாங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவீர்கள். அவர் கூறினார், அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ்வே தங்களுக்கு இதை தெரியப்படுத்தினான். ஏனெனில் அப்பொழுது அந்த ஒட்டங்களிடத்தில் ஹாரிஸை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. பிறகு ஹாரிஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடன் சேர்ந்து அவருடைய 2 மகன்கள் மற்றும் அவரது சமுதாயத்தைச் சேர்ந்த சில மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்க கிடைக்கிறது, ஹசரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரர் அப்துல்லா பின் ஹாரிஸ் தமது சமுதாயம் பனு முஸ்தலிக்கின் கைதிகளின் ஈட்டுத்தொகையை கொண்டு வந்தார். ஆனால் வழியில் அவர் ஒட்டகங்களையும் எத்தியோப்பியாவின் ஓர் அடிமை பெண்ணையும் ஒரு இடத்தில் ஒளித்து வைத்து விட்டார். இதற்கு பிறகு அப்துல்லா ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் ஈட்டுத்தொகையை பற்றி பேசினார். அன்னார், சரிதான், ஆனால் நீ ஈட்டுத்தொகையாக என்ன கொண்டு வந்துள்ளாய் என்று கேட்டார்கள். அவர், நான் ஒன்றுமே கொண்டு வரவில்லை என்று கூறினார். அதற்கு அன்னார், அப்போது நீ இன்னிடத்தில் ஒளித்து வைத்த அந்த இளம் ஒட்டகங்களும் கருப்பு நிற அடிமை பெண்ணும் எங்கே என்று கேட்டார்கள். இதை கேட்டதுமே அப்துல்லாஹ் கூறினார், அல்லாஹ் ஒருவனாவான் என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி பகர்கிறேன். மேலும் கூறினார், நான் இந்த ஈட்டுத்தொகை பொருட்களை ஒளித்து வைத்த போது என்னுடன் யாரும் இருக்கவில்லை. அந்த நிகழ்வுக்கு பிறகு எனக்கு முன் தங்களிடம் வேறு எந்த நபரும் வந்தடையவும் இல்லை. ஆக இதற்கு பிறகு அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார். இது தொடர்பாக ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியீனில் எழுதியுள்ளார்கள். ஹசரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணம் தொடர்பாக ஓர் அறிவிப்பு இவ்வாறும் வருகிறது. அவருடைய தந்தை அவரை விடுவிப்பதற்காக ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது அன்னாருடன் இருத்தலின் அருளால் அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரப்பிலிருந்து தூது கிடைத்ததும், அதாவது திருமண தூது அனுப்பினார்களே, அது கிடைத்ததும் அவர் தானே சம்மதத்தோடும் பெரும் விருப்பத்துடனும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தம் மகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டார். ஹசரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்ணியத்திற்குரிய ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருவதற்கு 3 நாள்களுக்கு முன்னால் நான் கனவில் பார்த்தேன். அதாவது அன்னார் அங்கு பனு முஸ்தலிக் பக்கம் சென்றபோது அவர்கள் கூறுகிறார்கள், சந்திரன் யஸ்ரபில் இருந்து வந்து எனக்கு அருகில் வந்து விழுவதாக நான் கனவில் பார்த்தேன். நான் யாருக்கும் எனது கனவை எடுத்துக் கூறுவதை விரும்பவில்லை. எதுவரை என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட போது எனக்கு அந்த கனவு நிறைவேறும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விடுதலை செய்ய வைத்து என்னுடன் நிக்கா செய்து கொண்ட பிறகு இறைவன் மீது ஆணையாக நான் அன்னாரிடம் எனது சமுதாயத்தை பற்றி பேசவே இல்லை. நான் எனது சமுதாயத்தை விடுவிப்பது குறித்து எந்த பரிந்துரையும் செய்யவில்லை. எதுவரை என்றால் முஸ்லிம்கள் தாங்களே அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். எனக்கு தெரியக்கூட இல்லை. எதுவரை என்றால் என் தந்தையின் சகோதரி வழி சகோதரி ஒருவர் எனக்கு கூறினார். அப்பொழுது நான் அல்லாஹை புகழ்ந்துரைத்தேன். அவர் எனக்கு இதை கூறினார், அதனால் நான் அல்லாஹை புகழ்ந்துரைத்தேன். இப்னு ஹிஷாம் எழுதியுள்ளார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கான மஹர் உரிமை தொகையாக 400 திர்ஹம் நிர்ணயித்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரிலிருந்து வெற்றி வாகை சூடியவர்களாக மதினாவுக்கு திரும்பி வந்தார்கள். மொத்தம் 28 நாள்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலிருந்து வெளியே இருந்தார்கள். பனு முஸ்தலிக் போரிலிருந்து திரும்பி வந்த போது நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா பின் ஒபே பின் சுலூல் வெளிப்படுத்திய அவனது நயவஞ்சகத்தின் பகிரங்கமான மற்றும் கிளர்ச்சிகரமான வெளிப்பாடு பற்றியும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் விவரம் பின்வருமாறு: பனு முஸ்தலிக்குடன் போர் முடிந்துவிட்டது. முஸ்லிம்கள் தற்போது மொரைசையின் கிணற்றில் இருந்தார்கள். அந்த கிணற்று நீர் மிகவும் குறைவாக இருந்தது. வாளி போடப்படும் போது பாதி நிரம்பி வரும். பனு ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் நண்பனான சினான் பின் பபர் ஜொஹ்னி கிணற்றுக்கு வந்தான். அப்போது தண்ணீரிடம் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளின் ஒரு கூட்டம் இருந்தது. தண்ணீர் எடுப்பதற்காக சினான் பின் பபர் ஜொஹ்னி தனது வாளியை போட்டான். ஹஜரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பணியாளர் ஜஹ்ஜா பின் மசூத் கஃபாரியும் வாளியை போட்டார். சினான் மற்றும் ஜஹ்ஜாவின் வாளிகள் முட்டிக்கொண்டன. இதனால் இவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவருடன் சண்டையிட ஆரம்பித்து விட்டார்கள். தண்ணீர் கொஞ்சமாக இருந்தது. யாருக்கும் முழு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஜஹ்ஜா சினானை அடித்தார். அவருடைய ரத்தம் வழிய ஆரம்பித்தது. எனவே சினான் உதவிக்காக அன்சாரிகளே என்று குரல் கொடுத்தார். ஜஹ்ஜா முஹாஜிர்களே என்று குரல் கொடுத்தார். ஒரு அறிவிப்பில் குறைஷிகளே என்று அழைத்ததாக உள்ளது.
இதனால் இரு கோத்திரங்களின் ஒரு கூட்டம் வந்துவிட்டது. ஆயுதங்களை வெளியெடுத்து விட்டார்கள். பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடனடியாக தகவல் கிடைத்துவிட்டது. அன்னார் அந்த விவகாரத்தை முடித்து வைத்தார்கள். எவ்வாறாயினும் இதன் விவரம் குறித்த சில அறிவிப்புகள் உள்ளன. சஹி புகாரியின் ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப சண்டைக்கான காரணமாக இது கூறப்பட்டுள்ளது. அதாவது முஹாஜிர்களில் ஒருவர் அன்சாரிகளில் ஒருவரின் பின்னால் காலால் உதைத்தார். அதனால் அந்த அன்சாரிகளே உதவிக்கு வாருங்கள் என்று கூறினார். மேலும் அந்த முஹாஜிர்களே உதவிக்கு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் இருவருக்கும் நடுவில் சண்டைக்கான காரணம் தண்ணீர் கிணறாக இருந்தது. அதிலிருந்து அன்சாரியின் ஒட்டகம் நீர் அருந்தியது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த போது அன்னார் கூறினார்கள், இந்த அறிவீன குரல் எப்படி வருகிறது? நீங்கள் எல்லாம் என்ன பேசுகிறீர்கள்? இவை அறிவீனமான விஷயங்களாகும். அன்னாருக்கு முழு நிலவரமும் எடுத்து கூறப்பட்டது. சகோதரத்துவத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட பேச்சை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஒவ்வொருவரும் தன் சகோதரருக்கு உதவ வேண்டும். அவர் அநீதி இழைப்பவரானாலும் சரி, அநீதிக்குட்பட்டவரானாலும் சரி. அவர் அநீதி இழைப்பவர் என்றால் அவரை அநீதியை விட்டும் தடுத்திட வேண்டும். அநீதி இழைக்கப்பட்டவர் என்றால் அவருக்கு உதவிட வேண்டும் என்று கூறினார்கள். முஹாஜிர்களின் ஒரு கூட்டம் ஹசரத் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பேசியது. அன்சாரிகளின் ஒரு கூட்டம் சினானிடம் பேசியது. சினான் தனது உரிமையை விட்டுவிட்டார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த எல்லா விஷயங்களும் அவர் வரை எட்ட வைத்தார்கள், அவருக்கு புரிய வைத்தார்கள். சினான் தனது உரிமையை விட்டுவிட்டார். அப்துல்லா பின் ஒபை தனது நயவஞ்சக கூட்டாளிகள் 10 பேருடன் அமர்ந்திருந்தான். அங்கு ஹதரத் ஜைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். ஆனால் அப்போது அவர்கள் சிறு வயதுடையவராக இருந்தார்கள். அல்லது சில அறிவிப்புகள் அடிப்படையில் தற்போது பருவம் எய்திருக்கவில்லை. ஆனால் சில அறிவிப்புகள் அடிப்படையிலோ அவர் பருவமடைந்திருந்தார். அப்துல்லா பின் ஒபைக்கு குறைஷிய மக்களே என்ற ஜஹஜாவின் இந்த குரல் கேட்டது. அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அவன் கூறினான், இறைவன் மீது ஆணையாக நான் இன்றைய தினத்தை போன்ற நாளை ஒருபோதும் கண்டதில்லை. மேலும் கூறினான், இறைவன் மீது ஆணையாக எனக்கோ ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்திலிருந்தே இந்த மார்க்கம் முற்றிலும் பிடிக்காததாக இருந்தது. ஆனால் எனது சமுதாயம் என் மீது மேலோங்கிவிட்டது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். குறைஷிய மக்கள் எங்கள் மீது ஆட்சியாளர்களாகிவிட்டார்கள். மேலும் எங்களுடைய ஊரில் அவர்கள் அதிகரித்து விட்டார்கள். எங்களுடைய பேருதவிகளுக்கு மதிப்பளிக்கவில்லை. இந்த குறைஷிய மக்கள் எத்தகையவர்கள் என்றால் இப்படி கூறப்படுகிறதல்லவா? அவன் மிகவும் மோசமான உதாரணத்தை கூறினான். உங்கள் நாயை ஊட்டி வளர்த்து விடுங்கள், அது உங்களை கடிக்கட்டும். அவன் கூறினான், ஜஹஜா கொடுத்த அழைப்பு குரல் போன்ற ஒரு குரல் கேட்பதற்கு முன்னாலேயே நான் மரணித்து போயிருப்பேனே என்று நான் நினைத்தேன். நான் இங்கு இருக்கிறேன். என்னால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது. அல்லாஹ் மீதானையாக நாங்கள் மதீனாவை சென்றடைந்து விட்டால் எல்லாரையும் விட கண்ணியத்திற்குரிய நபர், எல்லாரையும் விட இழிவான மனிதனை அங்கிருந்து வெளியேற்றி விடுவார். பிறகு அவன் தன் சமுதாயத்தில் அப்போதிருந்த மக்களை நோக்கி கவனம் செலுத்தியவாறு கூறினான், இது நீங்கள் சுயமே உங்கள் உயிர்கள் மீது அநீதிழைத்துக் கொண்டீர்கள். நீங்கள் அவர்களை உங்களுடைய நகரத்தில் தங்க வைத்தீர்கள். அவர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள். நீங்கள் உங்கள் செல்வங்களிலிருந்து அவர்களுக்கான பங்கை நிர்ணயித்தீர்கள். எதுவரை என்றால் அவர்கள் செல்வந்தர்களாகிவிட்டார்கள். இறைவன் மீது ஆணையாக இப்போதும் நீங்கள் உங்களுடைய கைகளை தடுத்துக் கொள்வீர்களாயின் அவர்கள் உங்களுடைய நகரத்தை விட்டுவிட்டு வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு சென்று விடுவார்கள். நீங்கள் எல்லாம் அவர்களுக்காக செய்த அந்த விஷயங்களாலும் அந்த மக்கள் திருப்தியடையவில்லை. அவன் பெரிதும் தூண்டிவிடுவதற்கு முயற்சி செய்தான். அதாவது, நீங்கள் அவர்கள் மீது புரிந்த பேருதவியால் முஹாஜிர்களோ திருப்தியடையவில்லை. எதுவரை என்றால் நீங்கள் உங்கள் உயிர்களை மரணத்தின் அடையாளமாக ஆக்கிவிட்டீர்கள். நீங்கள் அவருக்காக, அதாவது ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை அனாதைகளாக்கினீர்கள். அதன் விளைவாக நீங்கள் எண்ணிக்கை குறைந்துவிட்டீர்கள். அவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். ஹஜரத் ஜைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் ஒபை எல்லாரையும் விட கண்ணியத்திற்குரிய நபர், எல்லாரையும் விட இழிவான மனிதனை அங்கிருந்து வெளியேற்றி விடுவார் என்று கூறிய விஷயத்தை கேட்டதும் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, அங்கேயே நின்று அவரிடம் கூறினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நீயே உனது சமுதாயத்தில் இழிவானவனாவாய், நீயே தாழ்ந்தவன். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையாளனாகிய இறைவனின் தரப்பிலிருந்து ஆதிக்கமும் மேன்மையும் கொண்டுள்ளார்கள். முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து ஆற்றல் கொண்டுள்ளவராவார்கள். அவர்கள் தன்மானத்தை வெளிப்படுத்தினார்கள். இதற்கு இப்னு உபை அவர்களிடம், நீ அமைதியாகிவிடு, நானோ வெறும் கேலி கண்டலாக விளையாட்டாக வேடிக்கையாக பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினான். அவனுக்கு அச்சம் ஏற்பட்டது, பயந்து விட்டான். ஹதரத் ஜைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டுவிட்டு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவையை சென்றடைந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அன்னாருக்கு அருகில் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரி சஹாபாவின் ஒரு கூட்டமும் இருந்தது.
ஜயித் ரலியல்லாஹு அவர்கள் அன்னாருக்கு இப்னு உபையின் எல்லா விஷயங்களையும் கூறிவிட்டார்கள். புகாரியின் ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹஸ்ரத் ஜயித் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் தந்தையின் சகோதரரிடம் இந்த நிகழ்வை பற்றி எடுத்துக் கூறினார்கள். அவர்களின் தந்தையின் சகோதரர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை கூறிவிட்டார். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக ஹதரத் ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவழைத்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜயித் கூறிய விஷயத்தை விரும்பவில்லை. அன்னாரது அருளுக்குரிய முகத்தின் நிறம் மாறிவிட்டது. அன்னார் கூறினார்கள், பாலகனே, உனக்கு இப்னு உபை மீது கோபம் என்று நினைக்கிறேன். ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இல்லை அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இந்த விஷயத்தை அவன் கூற கேட்டேன். அன்னார் கூறினார்கள், நீ கேட்பதில் தவறு ஏற்பட்டிருக்கும். ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி அல்ல. அன்னார் கூறினார்கள், உனக்கு விஷயம் குழம்பி இருக்கும். ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படி அல்ல. படையில் இப்னு உபையின் விஷயம் பரவிவிட்டது. மக்களின் பேசு பொருளாக இந்த விஷயமே இருந்தது. அன்சாரி மக்கள் ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பழிக்கவும் எச்சரிக்கவும் செயலானார்கள். மேலும் இவ்வாறு கூறலானார்கள், நீ உனது சமுதாயத்தின் தலைவர் மீதே பழி சுமத்தியுள்ளாய். நீ அவருக்கு எதிராக அவர் கூறாத விஷயத்தை கூறுகிறாய். ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையின் சகோதரரும் கோபத்தை வெளிப்படுத்தினார். அவர், உனக்கு என்ன ஆயிற்று? அதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை பொய்யன் என்று கூறியுள்ளார்கள். மேலும் உன் மீது கோபமடைந்து விட்டார்கள் என்று கூறினார். ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக அவன் கூறியதை நானே கேட்டேன். அல்லாஹின் மீது ஆணையாக ஹஸ்ரஜில் அப்துல்லா பின் உபையை விட எனக்கு வேறு எவரும் அன்பிற்குரியவராக இருக்கவில்லை. நான் இந்த விஷயத்தை என் தந்தையே கூற கேட்டிருந்தாலும் அதை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்டிப்பாக கூறியிருப்பேன். எனக்கோ எந்த கவலையும் இருக்கவில்லை. இவர்களுடைய ஈமான் மிகவும் உறுதி வாய்ந்ததாக இருந்தது. அப்துல்லா பின் உபை கூறியது போன்ற விஷயத்தை என் தந்தை கூறியிருந்தாலும் நான் அந்த விஷயத்தை கண்டிப்பாக ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறியிருப்பேன். மேலும் நான் கூறியதை மெய்ப்பிக்கக்கூடிய விதமாக அல்லாஹ் தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹ்யை இறக்குவான் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சூழ்நிலையால் மிகவும் துயரத்திற்குள்ளானார்கள். அவர்களே இவ்வாறு கூறுகிறார்கள், எனக்கு எப்படிப்பட்ட வேதனை ஏற்பட்டதென்றால் அப்படிப்பட்ட வேதனை எனக்கு ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. நான் என் வீட்டில் அமர்ந்திருந்தேன். இங்கு வீடு என்பதன் பொருள் அவர்களுடைய வெளி தங்குமிடமாகும். கூடாரம் அமைக்கப்பட்டிருந்த இடம் மதினாவில் இருந்த வீடல்ல. ஏனென்றால் இந்த முழு நிகழ்வுமே மதினாவுக்கு வெளியில் உள்ளதாகும். ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடமிருந்து தப்பிப்பதற்காக அவர்களுக்கு முன்னால் வருவதை விட்டுவிட்டார்கள். அவர்களுக்கு மக்கள் அவர்களை பார்த்து, நீ பொய் கூறினாய் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டது. மறுபுறம் சபையில் இருந்த அன்சாரிகள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல் மற்றும் ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்பட்ட பதிலை கேட்டதும் அவர்களில் சிலர் அங்கிருந்து எழுந்தார்கள். மேலும் அப்துல்லா பின் உபையிடம் வந்து அவனுக்கு தகவல் தெரிவித்தார்கள். ஔஸ் பின் ஹவுலி கூறினான், அபு ஹிபாபே, இது அவனுடைய குன்யத் பெயராக இருந்தது, நீ இந்த விஷயத்தை கூறியிருந்தாய் என்றால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவித்துவிடு. அவர்கள் உனக்காக இஸ்திக்ஃபார் செய்யட்டும். நீ இதை மறுக்காதே. உன்னை பற்றி வஹி ஏதும் இறங்கி உன்னை பொய்ப்பித்து விடப் போகிறது. நீ இந்த விஷயத்தை கூறவில்லை என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வா. அவர்களிடம் காரணத்தை கூறு. நீ இதை கூறவில்லை என்று சத்தியம் செய். எனவே அவன் தான் எதுவுமே சொல்லவில்லை என்று அல்லாஹின் மீது ஆணையிட்டு கூறினான். பிறகு இப்னு உபை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றான். அவனுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், இப்னு உபையே, நீ இந்த விஷயத்தை கூறியிருந்தால் தௌபா செய்து கொள். அப்பொழுது அவன், ஜயிது கூறிய எதையும் நான் கூறவில்லை என்று கூறிவிட்டான். மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது, அப்துல்லா பின் உபைக்கு தகவல் கிடைத்ததும் அவன் தானே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு வந்தான். மேலும் அவன் அல்லாஹின் மீது ஆணையிட்டான். மேலும் ஜயித் தங்களுக்கு கூறிய விஷயத்தை நான் கூறவில்லை என்று கூறினான். இந்த ஓர் மூன்றாவது அறிவிப்பும் கிடைக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே அப்துல்லா பின் உபை மற்றும் அவனது கூட்டாளிகளை வரவழைத்திருந்தார்கள். எனவே அவர்கள் தாம் அப்படி எதுவும் கூறவில்லை என்று ஆணையிட்டு கூறினார்கள். இதை கேட்ட அவையோரில் கண்ணியத்திற்குரிய அன்சாரி சஹாபா கூறினார்கள், பாலகனுக்கு பேச்சில் கற்பனை பிறந்திருக்கலாம். இப்னு உபை கூறியது நினைவில்லாமல் போயிருக்கலாம். இந்த விஷயத்தை அவர்கள் இப்னு உபையை தற்காத்தவாறு கூறினார்கள். ஏனெனில் அவன் தனது சமுதாயத்தில் கண்ணியமும் அந்தஸ்தும் பெற்றிருந்தான். சில மக்கள் ஜயித் உண்மையை கூறுகிறார் என்று நினைத்தார்கள். சிலர் அவரை பற்றி தப்பெண்ணம் கொண்டார்கள். சிலரோ ஜயித் சிறு வயதுடையவராக இருந்தாலும் உண்மைத்தான் கூறுகிறார் என்று உறுதியாக நம்பினார்கள். எவ்வாறாயினும் பெரும்பாலானவர்கள், பெரியவர்கள் அவரை தவறாக கருதி வந்தார்கள். ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
இப்னு உபையின் சம்பவம் நிகழ்ந்தபோது நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவையில் ஆஜரானேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார்கள். அன்னாருக்கு அருகில் ஒரு கருப்பு நிற அடிமை அன்னாருடைய முதுகை அமுக்கிக் கொண்டிருந்தார். நான் அல்லாஹ் தூதரவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களது இடுப்பில் வேதனை உள்ளது போலும் என்று பணியுடன் கூறினேன். அதற்கு அன்னார், கடந்த இரவு என்னை ஒட்டகம் கீழே தள்ளிவிட்டது என்று கூறினார்கள். நான் பணியுடன் கூறினேன், அல்லாஹ் தூதரவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயங்களுக்கு பிறகு நான் அசல் விஷயத்தின் பக்கம் வந்தேன். அவர்கள் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ் தூதரவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அனுமதி தாருங்கள், நான் இப்னு உபையின் தலையை செவி விடுகிறேன், அவனை கொன்று விடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சஹாபாவுக்கு அவனை கொல்லுமாறு கட்டளையிட்டால் அவர்கள் அவனை கொன்றதும் மதினாவில் பல மக்களுக்கு இது பிடிக்காமல் போகும். நான் அல்லாஹ் தூதரவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் முஹம்மது பின் மஸ்லமாவுக்கு அவர் அவனை கொன்றுவிடுமாறு ஆணையிடுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டேன். அதற்கு அன்னார், நான் என் உடனிருப்பவர்களை கொள்கிறேன் என்று மக்கள் பேசப்போகிறார் என்று கூறினார்கள். நான் பிறகு தாங்கள் மக்களுக்கு புறப்பட கட்டளையிடுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டேன். அதற்கு அன்னார் சரி என்று கூறினார்கள். அன்னார் தாமே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் புறப்பட அறிவிப்பு செய்வீராக என்று கூறியதாக ஒரு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இது பொதுவாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் மேற்கொள்ளாத அந்த பகல் நேரமாக இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவன் கண்டிப்பாக பேசியுள்ளார் என்று நினைத்தார்கள். அதை நிறைவேற்றுவதற்காகவே அன்னார் இவ்வாறு கூறினார்கள், இழிவான மனிதனை வெளியேற்றி விடுவான் என்று இவன் கூறுகிறான் என்றால் சரிதான், பயணம் செய்வோம், மதினாவுக்கு திரும்பிச் செல்வோம், என்ன செய்கிறான் என்று பார்ப்போம். இவ்வாறு இருப்பினும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் மக்கள் மத்தியில் புறப்படுவதற்கான அறிவிப்பு செய்தேன். அப்பொழுது கடுமையான வெப்பம் இருந்தது. குளுமையான நேரத்தில் பயணம் மேற்கொள்வது அன்னாரது வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்னு உபையின் செய்தி வந்தபோது அப்பொழுது புறப்பட்டார்கள். எல்லாருக்கும் முதலாக அன்னாருக்கு சாத் பின் உபாதா கிடைத்தார்கள், உசைத் பின் ஹுசைர் கிடைத்தார் என்று சிலர் கூறியுள்ளார்கள். அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினார். அதற்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் தங்களுக்கு புறப்படும் வழக்கமில்லாத நேரத்தில் இந்த வெப்பத்தில் புறப்பட்டுள்ளீர்களே என்று பணிவுடன் கேட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உம்முடைய தோழர் கூறிய அந்த விஷயங்கள் வரை வந்தடையவில்லையா? அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த தோழர் என்று கேட்டார்கள். அன்னார் கூறினார்கள், அப்துல்லா பின் உபை. அவன் மதினாவுக்கு திரும்பும்போது அதிகம் கண்ணியமுடைய மனிதர் மதினாவிலிருந்து அதிகம் இழிவானவரை வெளியேற்றி விடுவார் என்று கூறினான். அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் விரும்பினால் அவனை மதினாவிலிருந்து வெளியேற்றி விடுங்கள், ஏனெனில் அவன் எல்லாரையும் விட இழிவானவனும் தாங்கள் பெரும் கண்ணியத்திற்குரியவரும் ஆவீர்கள். மேலும் கண்ணியம் அல்லாஹுக்குரியது, தங்களுக்குரியது மற்றும் நம்பிக்கை கொண்டவர்களுக்குரியது என்று பணிவுடன் கூறினார்கள். பிறகு அல்லாஹ் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுடன் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹின் மீது ஆணையாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தங்களை மதினாவுக்கு கொண்டு வந்தான். அப்போது அவனுடைய சமுதாயம் அவனுக்கு மகுடம் சூடுவதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருந்தது. அல்லாஹ் தங்களை மதினாவுக்கு கொண்டு வந்ததனால் தாங்கள் அவனது அரசாட்சியை பறித்துவிட்டதாக அவன் நினைக்கிறான் என்று பணிவுடன் கூறினார்கள். எவ்வாறாயினும் ஜைது சரியாகத்தான் கூறினார், அப்துல்லா பொய் கூறுகிறான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜைது கூறிய விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை வந்துவிட்டிருந்ததுதான். ஆயினும் அந்த நேரத்தில் அன்னார் சூழ்நிலைக்கு பொருத்தமாக மௌனமாக இருந்தார்கள். மேலும் அன்னார், வாருங்கள், யார் இழிவானவர் யார் கண்ணியமானவர் என்று மதினாவுக்கு சென்று பார்க்கலாம் என்று கூறினார்கள். ஆனால் எவ்வாறாயினும் அவனது தவறாக இருந்தது. அவன் இந்த விஷயங்களை கூறினான் என்பதே கடைசியில் நிரூபணமானது. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுதியுள்ள இதன் விவரத்தையும் இனி எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஜும்ஆ பிரிட்டனின் ஆண்டு மாநாடும் துவங்கும் இன்ஷா அல்லாஹ். அதற்காகவும் துவா செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. எல்லா பணியாளர்களுக்கும் உயர் நல்லொழுக்கத்தை காட்டியவாறு தியாக உணர்வுடன் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. வந்திருக்கும் விருந்தினர்களையும் இங்கு தனது பாதுகாப்பில் வைப்பானாக. பயணத்தில் இருப்பவர்கள், வருவதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருப்பவர்கள், பயணம் செய்ய துவங்கப் போகிறவர்கள் அல்லது இனி வரப்போகிறவர்கள் ஆகிய அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அவர்களை பாதுகாப்புடன் அழைத்து வருவானாக. நான் சில மர்ஹூம்களின் நட்குறிப்பை எடுத்துரைத்து அவர்களுக்கு ஜனாசா தொழ வைப்பேன். அவர்களில் முதலாவது சலீமா பானு சாஹிபா அவர்கள்.
இவர்கள் வட இந்தியாவுக்கான நாசர் தாவத்தே இலல்லா ஹமீத் கோசர் சாஹிப் அவர்களின் துணைவியார் ஆவார்கள். கடந்த நாள்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமா மூசியாவாக இருந்தார்கள். முகமது ஹமீத் கோசர் சாஹிப் எழுதுகிறார்கள், இவர்கள் ஜம்மு காஷ்மீரின் குதர்வாவைச் சேர்ந்த மர்ஹூம் அப்துல் கனி சாஹிப் அவர்களின் மகளாவார்கள். அவர்கள் மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப் அவர்கள் மூலமாக 1935 பைஅத் செய்தார்கள். மலைப்பகுதிகள், பனிக்கட்டி பகுதிகள் வழியாக நடந்து வந்தும் சில பகுதிகளில் குதிரை வண்டியில் பயணித்து வந்தும் நாடு பிரிவினை வரை காதியான் ஆண்டு மாநாட்டுக்கு காதியானுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். மேலும் ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பெரும் ஆர்வம் இருந்தது. தம் துணைவியாரை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள், வாழ்வை அர்ப்பணித்தவர்களான எங்களுக்கு வாழ்வை கழிப்பதற்காக சாதாரணமான தொகையை கிடைத்து வந்தது. ஆனால் மிகவும் சிக்கனமாக வாழ்வை கழித்து வந்தார்கள். விருந்தினர்களுக்கு விருந்தோம்பலும் செய்து வந்தார்கள். அல்லாஹ் இந்த அலோன்ஸில் அசாதாரணமான பரக்கத்தை வழங்கியுள்ளார் என்று கூறி வந்தார்கள். சிக்கனம் இருந்தது, ஒருபோதும் முறையிட்டதில்லை. சிலவேளை முறையிடக்கூடிய அந்த மக்களுக்கும் இது பாடமாகும். பிறகு கோசர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஸ்ரீநகரில் எனக்கு முதல் போஸ்டிங் இருந்தது. அங்கிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது. அங்கு பம்பாயில் சதர் லஜ்னாவாக தொண்டாற்றி வந்தார்கள். பிறகு கபாபீருக்கு பணிமாற்றமானது. அங்கு இவர்கள், எனக்கோ அரபி கற்றுக்கொள்வது கடினமானது, எனவே பெண்களிடமிருந்து பேச்சு வழக்கு அரபியை கற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார்கள். பிறகு இவர்கள் கற்றும் கொண்டார்கள். மேலும் மிகவும் விரைவில் கற்றுக்கொண்டார்கள். மேலும் அவர்களுடைய தாலீம் மற்றும் தர்பியத்தில் மிக பெரும் பங்களிப்பை ஆற்றினார்கள். 1986 97 வரை 11 ஆண்டுகள் கபாபீரின் சதர் லஜ்னா இமாயில்லாவாக தொண்டாற்றி வந்தார்கள். லஜ்னா இமாயில்லா அமைப்பை புதிதாக ஒருங்கமைத்தார்கள். இஜ்திமா நடத்துவதை துவக்கி வைத்தார்கள். ஹசரத் 4வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்களும் இவர்களை புகழ்ந்தார்கள். அதாவது ஜமாத் கபாபீரின் லஜ்னா இமாயில்லா இஜ்திமா நடந்து கொண்டிருந்தது. அது தொடர்பாக அப்போது கூறினார்கள். அவர்களுடைய 5வது இஜ்திமா என்று கூறினார்கள். பிறகு கூறினார்கள், கபாபீர் லஜ்னா இமாயில்லா முழுக்க முழுக்க அரேபிய பெண்களை உள்ளடக்கிய லஜ்னா அமைப்பாகும். அவர்களில் ஒருவர் மட்டும் இந்தியாவிலிருந்து சென்றுள்ள காஷ்மீர் பெண்பணியும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் இப்பொழுது முற்றிலும் அரேபியர்கள் போன்று ஆகிவிட்டார்கள். இவர்கள் அவர்களுடன் கலந்து அவர்களுக்கு தர்பீ செய்தார்கள். பிறகு அவர்கள் கூறுகிறார்கள், 1998 நான் பாகிஸ்தானுக்கு திரும்பி வந்துவிட்டேன். இவர்கள் என்னுடன் வந்துவிட்டார்கள். உடல்நிலையும் சூழ்நிலையும் ஒத்துழைத்தவரை மர்ஹூமா ஏறத்தாழ தினமும் பைத்துத்வா, மஸ்ஜித் முபாரக், பைத்து ஜிக்ர் மற்றும் பெஹ்ஷ்தி மக்பராவுக்கு நஃபில்கள் மற்றும் துவாக்கள் செய்ய சென்று வந்தார்கள். கபாபீரின் அமீர் ஷரீஃப் ஓதே சாஹிப் எழுதுகிறார்கள், மர்ஹூமா முதல் லஜ்னா தலைவியாக நியமிக்கப்பட்டார்கள். தொடர்ச்சியாக 6 ஆண்டுகள் வரை இவர்கள் பொறுப்பை நிறைவேற்றி வந்தார்கள். அவர்களோ அதிகம் எழுதியிருந்தார்கள். இவர்கள் 6 ஆண்டுகள் என்று எழுதியுள்ளார்கள். எவ்வாறாயினும் இவர்கள் அங்கிருந்தவரை சதராக இருந்தார்கள். மர்ஹூமா பல்வேறு மார்க்க தர்சுகள் மற்றும் மார்க்க பணி மும்முரங்கள் மூலமாக லஜ்னாவின் மார்க்க கல்வி மற்றும் தர்பியத்தில் முக்கிய பங்களித்தார்கள். மர்ஹூமா தமது நல்ல முறையில் நடந்து கொள்ளும் பண்பு மற்றும் நல்லொழுக்கம் மூலமாக கபாபீர் ஜமாஅத்துடன் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதில் வெற்றி பெற்றார்கள். விரைவாகவே அரபு பேச கற்றுக்கொண்டார்கள். மேலும் ஜமாத்தின் மகன்கள் மற்றும் மகள்களுடன் அவர்கள் ஒருவர் போன்று ஒன்று கலந்து விட்டார்கள். மேலும் கூறுகிறார்கள், கடந்த 20 ஆண்டுகளில் காதியானுக்கு திரும்பி வந்ததிலிருந்து வஃபாத் வரை கபாபீரின் பெண்களுடன் அப்போதும் இவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள். அங்கிருந்த போது ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலிஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களின் விருந்தினர்களை கவனித்து வந்தார்கள். விருந்தோம்பலில் சிறப்பான பண்பு இருந்தது. இவ்வாறே ஜமாத் மையங்களின் தூய்மையின் பக்கமும் அதிகம் கவனம் செலுத்தி வந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள் இருக்கிறார்கள். இவர்களின் ஒரு மகன் முரப்பி ஆவார்கள். அத்தாவுல் மஜீத் முபஷிர் கௌசர் காதியானின் MTAL அரபியாவில் தொண்டாற்றுகிறார்கள். இவர்களின் மகள் புஷ்ரா கௌசர் சாஹிபா ஹாலாந்தில் இருக்கிறார்கள். டாக்டர் ஐமன் ஓதே அவர்களின் துணைவியார் ஆவார்கள். லஜ்னா இமாயில்லா ஹாலாந்தில் தேசிய ஹித்மத்தே ஹல்க் செயலராக தொண்டாற்றுகிறார்கள். இளைய மகன் ஷரீஃப் கௌசர் இல்லை, மூத்தவர் முபஷிர் கௌசர் இருக்கிறார்களே, அவர்கள் இங்கு MTAL அரபியாவில் UKவில் தொண்டாற்றுகிறார்கள். ஷரீஃப் கௌசர் அவர்கள் காதியானில் மஜ்லிஸ் குத்தாமுல் அஹ்மதியாவின் துணை சதராகவும் உள்ளார்கள், முரபியாகவும் உள்ளார்கள். அது மட்டுமின்றி ஒலியும் ஒளியும் துறையின் அடிஷனல் இன்சார்ஜாகவும் உள்ளார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களுடைய சந்ததிகளில் இவர்களின் நன்மைகளை தொடரச் செய்வானாக. 2வது குறிப்பு நூருல் ஹக் மஸ்ஹர் சாஹிப் அவர்களுடையதாகும். லாகூரை சேர்ந்தவராக இருந்தார்கள். இவர்கள் தன்சானியாவின் இயக்கத்தின்
முரபி ராகிப் ஜியாவுல் ஹக் சாஹிப் அவர்களின் தந்தையாவார்கள். கடந்த நாள்களில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் நருளால் மூசியாவாக இருந்தார்கள். ராகிப் ஜியாவுல் ஹக் சாஹிப் எழுதுகிறார்கள், இவர்களின் தந்தை வழி பாட்டனார் முன்ஷி முஹம்மதீன் சாஹிப் அவர்கள் மூலமாக இவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் வந்தது. அவர்கள் 1905 தம் சாச்சாவுடன் பையத்தோ இவர்கள் பிற்காலத்தில் செய்தார்கள். ஆனால் 1905 பையத்துக்கான ஆர்வத்துடன் காதான் வந்தடைந்தார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுவதற்கான கண்ணியமும் கிடைக்கப்பெற்றது. பையத்துக்காக கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஹதரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உடல்நிலை சரியில்லை, பையத் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டது. அன்று பையத் நடைபெறவில்லை, திரும்பி வந்து விட்டார்கள். பிறகு ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையில் பையத் செய்தார்கள். 1974 இவர்கள் வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள். எதிரிகள் அந்த வீட்டுக்கு தீ வைத்து விட்டார்கள். வீட்டின் எல்லா பொருளும் எரிந்துவிட்டது. எவரும் அடைக்கலம் தரவில்லை. பிறகு ஓர் அஹ்மதி தன் வீட்டில் தஞ்சமளித்தார். மேலும் கூறுகிறார்கள், என் தந்தையார் மிகவும் பொறுமையுடனும் நன்றியுடனும் அந்த சிறிய வீட்டில் வாழ்வை கழித்தார்கள். இவர்களுடைய நாவில் ஒருபோதும் எந்த முறையீடும் வந்ததில்லை. எல்லாம் இருந்துவிட்டது என்று கூறவில்லை. அதற்கு நிகராக அல்லாஹ் சில காலம் கழித்து இவர்களுக்கு சொந்த வீடு கட்ட நல்வாய்ப்பு வழங்கினான். இவர்கள் 1974 தியாகத்துக்கு வெகுமதியாக அல்லாஹ் இதை வழங்கியுள்ளான் என்றே கூறி வந்தார்கள். 1974 முகல்பூரா பள்ளிவாசலை பாதுகாத்து வந்தார்கள். அப்போது அஹ்மதி அல்லாத மக்கள் பள்ளியின் மீது தாக்கல் தொடுத்து விட்டார்கள். அவர்கள் ஒரு இரும்பு தடியால் இவர்களின் தலையில் அடித்தார்கள். அதன் காயம் தழும்பானது. ஆயுள் முழுவதும் இவர்களின் தலையில் தழும்பு இருந்தது. மகன் கூறுகிறார்கள், நான் என் தந்தையாரை எப்பொழுதும் தஹஜுதில் அழுது மன்றாட கண்டுள்ளேன். தொழுகைகளை குறிப்பாக கடைபிடித்து வந்தார்கள். வீடு தொழுகை மையமாக இருந்தது. ஐவேளை தொழுகையில் இமாமத் செய்து வந்தார்கள். திருக்குரான் ஓதுவது மற்றும் தொழுகைகள் பக்கம் வீட்டு மக்களுக்கு வலியுறுத்தி வந்தார்கள். மகன் கூறுகிறார்கள், ஒருமுறை மஹல்லாவின் பள்ளிவாசலின் மௌலவி அகமதிகளின் திருக்குர்ஆன் வேறு, தொழுகையை வேறு விதமாக தொழுவார்கள் என்று உரையாற்றி கொண்டிருந்தான். அவர்கள் கூறுகிறார்கள், அப்பொழுது பள்ளிவாசலிலேயே எங்களுடைய ஓர் அண்டை வீட்டுக்காரர் இருந்தார். அவர் அஹ்மதி அல்லாதவர். அவர் எழுந்துவிட்டார். அவர் கூறினார், மௌலவி சாஹிப், நீங்கள் தவறாக கூறுகிறீர்கள். ஏனென்றால் முழு தெருவிலும் ஒரே ஒரு வீட்டிலிருந்துதான் திருக்குரான் ஓதும் ஓசை வருகிறது. அது நூருல் ஹக் அவர்களின் வீடாகும். மேலும் நாம் ஓதும் அதே திருக்குர்ஆனைத்தான் அவர் ஓதிக்கொண்டிருப்பார். ஆக இன்றைய நாள்களிலோ மௌலவி மீதான அச்சம் எவ்வளவு உள்ளதென்றால் எவரும் இந்த விஷயத்தை கூற முடியாது. எவ்வாறு இருப்பினும் தமது மஹல்லாவில் மிகவும் ஒழுக்கமான இயல்புடைய சான்றோராக பிரசித்தி பெற்றிருந்தார்கள். கடைசி நோயிலும் கடுமையான எதிரிகளாக இருந்த அஹ்மதி அல்லாதவர்களும் இவர்களை நலம் விசாரிக்க வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். மிகவும் வள்ளல் மனம் படைத்தவராக, ஏழைகளை கருத்தில் கொள்பவராக இருந்தார்கள். யாருக்கும் கூறாமல் தேவையுடையவர்களுக்கு ரேஷன் அனுப்பி வைத்து வந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் ஒரு மகனும் 3 மகள்களும் இருக்கிறார்கள். ஒரு மகள் இயக்கத்தின் முரப்பி அலி மஹ்மூத் சாஹிப் அவர்களின் துணைவியார் ஆவார்கள். அமதுல் மத்தீன் அவர்களும் கானாவில் இருந்ததன் காரணமாக ஜனாசாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. வஃபாத்தின் போது அங்கு இருக்கவில்லை. மகன் ராகிப் ஜியாவுல் ஹக் தன்சானியாவில் முரப்பியாக இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு தொண்டாற்றும் நிலவாய்ப்பு பெறுகிறார்கள். அவர்களும் செயல்களத்தில் இருப்பதன் காரணமாக தம் தந்தையின் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் மர்ஹூம் அவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி அவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்கள் அனைவருக்கும் பொறுமையையும் மனதைரியத்தையும் வழங்குவானாக. அடுத்த குறிப்பு அஹ்மதுல் ஹஃபீஸ் நிகத் சாஹிபா ஆவார்கள். இவர்கள் ரவ்வாவைச் சேர்ந்த மர்ஹூம் முகமது ஷஃபி சாஹிப் அவர்களின் துணைவியாராக இருந்தார்கள். இவர்களும் கடந்த நாள்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். மர்ஹூமா மூசியாவாக இருந்தார்கள். ஜெர்மனியில் இயக்கத்தின் முரபி முபாரக் தன்வீர் சாஹிப் அவர்களின் மாமியார் ஆவார்கள். இவர்களின் மகள் அமதுல் ஜமீல் கசாலா ஆவார்கள். அவர்கள் ஜெர்மனியின் நாயப் சதர் லஜ்னாவும் ஆவார்கள். அமதுல் ஜமீல் சாஹிபா எழுதுகிறார்கள், என் தாயார் தொழுகை மற்றும் நோன்பை முறையாக பேணி வந்தார்கள். உயர் பண்புகளை கொண்ட நல்ல பெண்மணியாக இருந்தார்கள். யாராவது துவாவுக்காக கூறினால் தன் மீது கடமையாக கருதி வந்தார்கள். முழு கவலையுடனும் ஈடுபாட்டுடனும் வேதனை மிகுந்த உள்ளத்துடனும் அவர்களுக்காக துவாக்களில் மூழ்கி விடுவார்கள். ஹிலாஃபத்துடன் அளவு கடந்த தரத்தை எட்டிய நன்றி உணர்வுக்கான தொடர்பு இருந்தது. பிள்ளைகளுக்கும் அதை போதித்து வந்தார்கள். ஜமாத் பணிகளில் மிக அதிகமாக பங்கெடுப்பவராக இருந்தார்கள். மார்க்கத்துக்கு தொண்டு செய்வதுதான் அசல் மூலதனமாகும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். லஜ்னாவின் பல்வேறு பொறுப்புகளில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. தப்லீகில் பித்து பிடிக்கும் அளவுக்கு ஆர்வம் கொண்டிருந்தார்கள். தொலைதூர பகுதிகளுக்கு நடந்தே தப்லீக் செய்ய சென்று விடுவார்கள். எப்போது வரை அங்கு எதிர்ப்பு அவ்வளவு அதிகமாக இருக்கவில்லையோ, அனுமதி இருந்ததோ அதுவரை இவர்கள் தப்லீக் செய்தார்கள். வழக்குகள் அதிகம் தொடுக்கப்பட்டு வரவில்லை. அப்பொழுது தப்லீக் செய்து வந்தார்கள். மருத்துவ முகாம்கள் அமைத்து வந்தார்கள். ஹோமியோபதி மருந்துகள் விநியோகித்து வந்தார்கள். இவர்களின் முயற்சிகளின் விளைவால்
அல்லாஹ் இவர்களுக்கு 50க்கும் அருகில் கனிகளை வழங்கினான். அதாவது மக்களை பைய செய்ய வைப்பதற்கு இவர்களுக்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. உலக அடிப்படையில் குறைவாகவே கல்வி பயின்றிருந்தார்கள். ஆனால் அறிவை பெறுவதற்கான ஆர்வம் இருந்தது. மார்க்க நூல்கள் படித்தே மிகவும் ஆதாரபூர்வமாக உரையாடி வந்தார்கள். மேலும் ஒவ்வொரு நபரின் சிந்தனை திறனுக்கு ஏற்ப அவருடன் உரையாடி வந்தார்கள். எந்த ஒரு யாசகரும் ஒருபோதும் வீட்டிலிருந்து வெறுங்கையுடன் செல்லவில்லை. இவர்கள் பெண்களுக்கும் எப்பொழுதும் இவ்வாறு கூறி வந்தார்கள்: கேட்பதற்கு பதிலாக ஏதாவது வேலை பார்க்க முயற்சி செய்யுங்கள். பல்வேறு ஏழை பெண் பிள்ளைகளை தம் வீட்டில் வைத்து அவர்களுக்கு கல்வியும் வழங்கினார்கள். பிறகு அவர்களின் திருமண செலவுகளை மனமகிழ்ச்சியுடன் நிறைவேற்றினார்கள். மேலும் அவர்களுடன் எப்பொழுதும் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொண்டு வந்தார்கள். கசாலா சாஹிபா கூறுகிறார்கள், அவர்களை சந்திக்க சென்ற போது அவர்கள் கூறினார்கள்: நீ வாழ்வை அர்ப்பணித்தவளாவாய், எனவே நான் உன்னை தடுக்கவில்லை. நீ திரும்பிச் செல், உன்னுடைய விடுப்பை கழித்துக்கொள். சகோதரரும் நோய் அதிகமாக இருந்தபோது அவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கு இவர்கள், இல்லை, அவள் வாழ்வை அர்ப்பணித்தவள், அவள் இருக்கட்டும் என்று கூறினார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் இருக்கிறார்கள். மேலும் பல மகள்வழி பேரர்களும் மகன்வழி பேரர் பேத்திகளும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஜமாத்துக்கு தொண்டு செய்வதற்கு நல்வாய்ப்பு கிடைக்கிறது. இவர்கள் தமது வீட்டில் பெரும் நல்ல சூழலை உருவாக்கியிருந்தார்கள். அல்லாஹினருளால் 2 மருமகன்களுமே ஜமாத்துக்கு தொண்டு செய்யும் நல்வாய்ப்பு பெறுகிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களுடைய நன்மைகளை அடுத்த சந்ததிகளிலும் தொடரச் செய்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.